ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண்வாசம் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸ் வச்சு சோப்பு எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம். இது வீட்டிலே செடி வச்சுருக்குறோம். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ரோஸ் பூத்து இருந்ததுங்க. சரி, பன்னீர் ரோஸில் ஒரு சோப்பு செஞ்சிடலான்னு சொல்லிட்டு சோப்பு ரெடி பண்ணுறதுக்கு ரோஸ் எல்லாம் பறித்து எடுத்து போயிடலாங்க. செடியில் பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பன்னீர் ரோஸு கலரும் பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்போ எல்லா ரோஸும் பறித்து எடுத்துன்னு வந்தாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரோஸ் எல்லாம் பறித்து எடுத்துன்னு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸ் கிடச்சதுனால நான் பன்னீர் ரோஸில் சோப்பு செய்கிறேங்க. நீங்கள் எந்த ரோஸில் வேணாலும் சோப்பு செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இவ்வளோ ரோஸ் கிடச்சிருக்குது. இதில் இருக்கிற நம்ம இதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. அது கூடவே நான் சின்னதாக ஒரு பீட்ரூட் எடுத்துருக்குறேன். அது சேர்த்து தான் நான் செய்ய போகிறேங்க. இந்த தோல் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரோஜா இதழெல்லாம் தனித்தனியாக எடுத்தாச்சுங்க. அது கூடவே இந்த பீட்ரூட்டையும் கட் பண்ணி எடுத்துக்கினேன். இது கூட சின்னதாக ஒரு துண்டு ஆலுவேரா சேர்த்துக்கிறேங்க. இது பெரியவங்களுக்கு செய்கிறதுனால நான் இதெல்லாம் சேர்க்குறேன். சப்போஸ் உங்களுக்கு குழந்தைங்க மட்டும் செய்கிறீங்கன்னா ரோஸ் பெட்டல் மட்டும் போட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதில் வேறு எதுவுமே கலக்க தேவையில்லைங்க. இந்த ரோஸில் இருக்கிற நறுமணமே நல்லா உங்களுக்கு சூப்பரான வாசனை கொடுக்கும். இப்போ நம்ம இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. பன்னீர் ரோஸ் என்னும்போது ரொம்ப வாசனையாக இருக்கும். பன்னீர் ரோஸ் கிடச்சின்னா கண்டிப்பாக சோப்பு செய்யுங்க. அது கூடவே பார்த்திங்கன்னா பீட்ரூட்டையும் சேர்த்துக்கலாங்க. பால் வேறாவும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாங்க. இப்போ அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சுங்க. இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். பீட்ரூட் சேர்த்தனால கலர் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ இது இதில் இருக்கிற அந்த ஜூஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். பிரிஞ்சு எடுத்தாச்சுங்க. இந்த சாறு அப்படியே இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சோப் பேஸ் எடுத்துருக்குறேங்க. ஒரு 1/2 கிலோ எடுத்துருக்குறேன். இப்போ நான் 1/2 கிலோவில் தான் அந்த ஜூஸை நான் கலக்க போகிறேன். இதை முன்னாடியே கட் பண்ணி ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணது. முன்னாடியே கட் பண்ணி வந்திருக்குது. இப்போ நம்ம இதை சூடு பண்ணிக்கலாங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நல்லா தண்ணி சூடு பண்ணுறதுக்கு வச்சுங்க. பார்த்திங்கன்னா இப்போ இது டைரெக்டாக நம்ம சூடு பண்ணாமல் இதில் இந்த தண்ணி நல்லா சூடானதும் டபுள் பாயில் மெத்தடில் நம்ம சூடு பண்ண போகிறோம். இது நல்லா தண்ணி சுடட்டும். இப்போ தண்ணி நல்லா சூடாகிடுச்சிங்க. இப்போ நம்ம சோப் பேஸ்ட் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு இதில் வச்சாச்சு. கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கலாம். இப்படி கலந்து விடும்போது ஈவனாக எல்லாம் கரைஞ்சிருங்க. எல்லா சோப் பேஸும் லிக்விடாக ஆகிடுச்சிங்க. இப்போ இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த ரோஸை கலந்துக்கலாம். அதில் இந்த ரோஸே செம வாசனையாக இருக்குங்க. நீங்கள் இதில் அடிஷ்னலாக எதுவும் வாசனை எதுவும் சேர்க்க தேவையில்லை. சப்போஸ் உங்களுக்கு தேவைன்னா ரோஸ் வாட்டர் கொஞ்சம் கலந்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம சோப் மோல்டில் ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் அந்த ஹீட்லேயே அது நல்லா கலந்து விட்டுருங்க. பார்த்திங்கன்னா சோப் மோல்டு வச்சுருக்கோங்க. அதில் கொஞ்சோண்டு அந்த ரோஸ் பெட்டல்ஸ் போட்டுக்கலாம். சோப் மோல்டில் கொஞ்சமாக நம்ம ரோஜா இதழை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற அந்த சோப்பு லிக்விடை இதில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் ஊற்றியாச்சு. இது செட் ஆகட்டும். நல்லா சூப்பரான ரோஸ் சோப் ரெடி ஆகிடுச்சிங்க. அவ்வளோதாங்க. இந்த சோப்பு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மண்வாசம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.